நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்துட்டு பார்க்கக்கூடிய டைமில் எங்களோட கிளைண்ட்ஸுக்கு எல்லாமே நிறைய டவுட்ஸ் வரும். இந்த வீடு எப்படி இருக்கும், லேண்டை பற்றின டவுட்ஸு. அதில் நிறைய டவுட்ஸில் முக்கியமாட்டு இந்த டிடிசிபி அப்ரூவ்டு மனைகள் ப்ளஸ் வீட்டு மனைகள்லாம் என்ன அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதை பற்றின விளக்கத்துக்கான வீடியோ தான் இது. முதல்ல பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு வந்துட்டு எப்போ எந்த காலத்தில் வந்ததுன்னு வந்துட்டு நமக்கு தெரியணும். அதாவது 1920 பிரிட்டிஷ் காலத்திலேயே டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்னு அவங்க வந்து வரையறுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமாட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சொல்லிட்டு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டை வந்துட்டு நிர்ணயிச்சாங்க. அது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1971 இந்த டிடிசிபி அப்ரூவ்ட் ஆனது சட்டத்தை வந்து நிறைவேற்றியிருந்தாங்க. அந்த சட்டம் வந்து அமலுக்கு வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1/1/1973 தான் இந்த டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்கிறது சட்ட ரீதியாக அமலுக்கு வந்தது. ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் வந்து எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நிலங்கள், அதாவது விவசாய நிலங்களோ பசுமை நிலங்களோ இருக்கக்கூடியது நிலங்களை கவர்மெண்டோட சட்ட ரீதியான அறிவுறுத்தலோட அது எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடங்களை வாங்கி அதை வந்து தனித்தனி பிளாட்டுகளாக போட்டு அந்த ஒவ்வொரு பிளாட்டுக்குமே அவங்க வந்துட்டு அப்ரூவ்டு வாங்குறாங்க. அதுதான் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டு மனைகள் வந்துட்டு சில பட்டாக்கள்ல வந்து வீட்டு மனைகள்னே இருக்கும். அந்த வீட்டு மனைகள் பார்த்தீங்கன்னா இப்போ 1973 தான் டிடிசிபிங்கிறது உங்களுக்கு வந்து சட்ட ரீதியா அமலுக்கு வந்துச்சு. அதற்கு முன்னாடி, அதாவது நம்மளுடைய தாத்தாவோட தாத்தா காலங்களுக்கு முன்னாடி நமக்கு வந்து நீங்க நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சின்னு அப்படி ஒண்ணும் இல்லை. எல்லாமே கிராமங்களா தான் இருக்கு. கிராமப்புறங்கள்ல வீடு வந்துட்டு கட்டுறதுக்குன்னு சொல்லி தனியாட்டு இடங்கள், நிலங்கள் ஒதுக்கி இருந்தாங்க. அதுதான் வீட்டு நிலங்கள். அப்படி உள்ள மனைகள் தான் வீட்டு மனைகளா இருந்துச்சு. நிலங்கள்ல எத்தனை வகையான நிலங்கள் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. ஒன்னு வந்துட்டு வீட்டு நிலம், ரெண்டாவது வணிக நிலம். வணிக நிலம்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் கட்டுறதுக்கு ஏற்றவான நிலங்களை வந்தா வணிக நிலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் லேண்ட், சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசோட பொதுவுடைமையாக்கப்பட்ட நிலங்கள். அதுக்கப்புறம் தான் இனாமாட்டு சில கோயில்கள் நிலங்கள், இனாமாட்டு கொடுத்த கோயில் நிலங்கள். இதுதான் நிலங்கள் தேவைப்படும். இதுல அப்ரூவ்டு லேண்டு, அன்அப்ரூவ்டு லேண்டுன்னு நிறைய இருக்கு. அப்ரூவ்டு லேண்டு தான் நாங்க உங்களுக்கு சொன்னது டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டு அண்ட் வீட்டு மனை. இதெல்லாம் அப்ரூவ்டான லேண்ட்ஸ். இப்போ சிலவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, உங்ககிட்ட நிலங்களை விற்கும் போது எங்க கிட்ட 4 சென்ட் இடம் இருக்கு, அது பாத்தீங்கன்னா ரெகுலரைசேஷன் பண்ண லேண்ட் அப்படின்னு. அப்போ ரெகுலரைசேஷன் பண்ண லேண்டுனா என்ன லேண்ட் அது அப்படின்னு சிலவங்களுக்கு, சில கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்க. அது ரெகுலரைசேஷன் பண்ண பிளாட்னா முன்னாடி உங்களுக்கு அது வந்து அன்அப்ரூவ்டு பிளாட்டா இருக்கும். அன்அப்ரூவ்டா பிளாட்டா இருக்கக்கூடிய பிளாட்ஸை கவர்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில திட்டம் போடுவாங்க. கவர்மெண்ட் அரசாங்கம் சில திட்டங்கள் கொண்டு வராங்க. இப்போ நம்ம ரீசெண்டாட்டு பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்க. 2016 நிலங்கள் வந்து வாங்கினவங்களுக்கு அன்அப்ரூவ்ட் பிளாட்டா வந்துட்டு அப்ரூவ்டு பிளாட்டாட்டு கொடுக்கறதாட்டு. அது எப்படி பண்ணணும்னா, நீங்க வாங்கியிருக்கக்கூடிய அன்அப்ரூவ்டு பிளாட்டோட சொத்து விவரங்கள் பிளஸ் அதோட கரத்தீர்வை ரசீது, பட்டா, சிட்டா பிளஸ் கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய ஒரு சென்ட்டுக்கான நிர்ணய மதிப்பு பிளஸ் பெனால்டி, இது எல்லாம் சேர்த்து கொண்டு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய டைம்ல கவர்மெண்ட் உங்களுக்கு ரெகுலரைசேஷன் சர்டிபிகேட்னு ஒன்று தருவாங்க. அந்த சர்டிபிகேட் தந்த பிறகுதான் அன்அப்ரூவ்டு பிளாட்டுங்கிறது அப்ரூவ்டு பிளாட்டாட்டு மாறும். அந்த அப்ரூவ்டு பிளாட்டா மாறின பிறகு நீங்க கவர்மெண்ட் லோனுக்கு போய்க்கலாம், உங்களுக்கு வீட்டு மானியம் கிடைக்கும், இந்த மாதிரி சலுகைகள்லாம் வரும். அது மட்டும் இல்லாம அப்ரூவ்டு பிளாட்டா இருக்கிறதுல என்ன ஒரு பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து ரீசேல் பண்ணக்கூடிய டைம்ல பெட்டரான ஒரு மணி பேக் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும்.